சுனில் கனுகுல் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அங்கே தான் அவரோட பெரிய லான்ச் அப்படின்றது, சுனிலோட லான்ச்ன்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். 2016 மற்றும் 19 தேர்தல்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்றியவர் திரு சுனில் கனுகுல் அவர்கள். அதற்கு பிறகு 2021 தேர்தலுக்கு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பணியாற்றினார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அஃபிஷியலாகவே அவரை வந்து அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா என்ற ஒரு அரசு பதவியை கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு வழங்கியது. இதுவரைக்கும் அவர் அந்த பதவியிலிருந்து விலகியதாகவோ அல்லது நீக்கப்பட்டதாகவோ எந்த செய்திகளும் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக அவர் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிராண்ட் பில்டிங் அண்ட் பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த விவகாரங்களை இப்போது திரு சுனில் அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்வதில்லை என்ற செய்தி தெரிந்தவுடன் திரு சுனில் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு 26க்கான தேர்தல் பணியாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ எல்லா வியூக வகுப்பாளர்களும் இதே மாதிரி ஒரே நேரத்தில் 2 ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு துண்டு போட்டு வைத்துக்கொண்டு வேலை செய்வார்கள் என்பது எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நபர்களும் இருக்கிறார்கள் என்பதை அரசியலில் காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அந்த விஷயத்தை நமது நிகழ்ச்சியில் பதிவு செய்தது.